இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவ கிருபையினாலும் மனுஷர் தயவினாலும் அவர் பெருகினார். தேவ கிருபையினாலும் மனுஷருடைய தயவு. நான் சொல்றேன், தேவனுடைய தயவு மாத்திரம் நமக்கு இல்ல, மனுஷத்துல சில தயவை கர்த்தர் ஏற்படுத்துவார். போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு ஒரு தயவை ஏற்படுத்தினார். இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, ஆனா என்ன தெரியலமா, உன்னை பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அடுத்த அந்த வயல்ல கதிர் பொறுக்க வந்தவளை கொண்டு போயிட்டு அந்த வயலுக்கே ஒரு எஜமாட்டியா கர்த்தர் வச்சுட்டாரு. அல்லேலூயா. எங்க ஒரு மூலையில இருந்த உன்னை முதன்மையாக கொண்டு வந்து வைப்பார். அது தயவு, அது தேவனுடைய தயவு, அது மனுஷத்துல ஒரு தயவு. எல்லாருக்கும் நமக்கு தயவு உண்டாக்க செய்வார். அப்படிதான் தேவ தயவு. அந்த தேவ தயவு சபை மேல நான் பேசுறேன். ஓ, தாவீது ராஜாவின் கண்களிலே மோவி பேசத்துக்கு ஒரு தயவு கிடைச்சிச்சுங்க. ஓ, அப்படியா அங்க இருக்கிற போவாசின் கண்களிலே ரூத்துக்கு ஒரு தயவு கிடைச்சிச்சு. சிறைச்சாலையிலேயே அதிகாரி கண்களிலே அப்படியா யோசேப்புக்கு ஒரு தயவு கிடைச்சிச்சு. முடியும், அவர் தயவு இருந்தா முடியும். அவர் தயவு இருந்தா பல ஹோட்டலுக்கு நீங்க போவீங்க, பிளைட்ல போவீங்க, எல்லா இடத்துக்கும் போவீங்க. அநேகர் உன் வீட்டை தேடி வருவாங்க. நான் சொல்ல தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய தயவுள்ள கரம் உன்மேல் இருக்கும்போது எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். தேவனுடைய தயவுள்ள கரம் உன் வாழ்க்கை இருந்தா சொல்றேன், நீங்க போகிற காரியங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீங்க எங்க ஒரு மூலையில் இருக்கலாம், ஆனா எல்லாம் முதன்மையான நபர்களும் முதல்வரே உங்க வீட்டுக்கு தேடி வருவார்.